இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பார் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். இணைந்து வழங்குபவர்கள் ஆடவர்களுக்கு அழகு ஆலயா வேஷ்டிகள், ஷர்ட்டுகள் மற்றும் உள்ளாடைகள், எர்வா மேட்டின் ஆன்டி ஹேர் லாஸ் லோஷன், மைக்ரோடெக் இன்வெர்டர். எல்லாமே நடக்கும் கவலை இல்லாமல். மதிப்பிற்குரியவர்களுக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள் மற்றும் பனியன்கள் மற்றும் ஓகாயா மாலாமால் ஆஃபர். வெல்லுங்கள் நிச்சயமான பரிசுகளை. கார், எல்சிடி டிவி, கேமரா, இன்னும் பல. ஸ்கிராச் அண்ட் வின். வணக்கம். இன்றைய கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பொறியியல், மருத்துவம் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த படிப்புகளில் ஒன்றான சட்ட படிப்புகள் குறித்துதான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். சிவில் மற்றும் கிரிமினல் சட்டப்பிரிவுகள் சார்ந்து எத்தனை படிப்புகள் இருக்கின்றன, அவற்றை எங்கு படிக்கலாம், சட்டம் படித்தவர்களுக்கு எந்தெந்த துறைகளில் வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன என்பன போன்ற பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரான முனைவர் விஜயகுமார் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு இணைய இருக்கிறார். மேலும் அறிவுசார் சொத்துடைமை துறையில் பணியாற்றும் மூத்த வழக்குரைஞர் திரு ராஜசேகரன் நம்மோடு தற்போது அரங்கத்தில் காத்திருக்கிறார். நேயர்களும் மாணவர்களும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களது சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளலாம். திரு ராஜசேகரன், தற்போது பல்வேறு துறைகளை பார்க்கும்போது அடுத்த 5 ஆண்டுகளில் இத்தனை மருத்துவர்கள் தேவை, இத்தனை பொறியாளர்கள் தேவை என்றெல்லாம் பல புள்ளி விவரங்களை நாம் பார்க்கிறோம். அதே போல சட்டம் படித்தவர்களுக்கான தேவை என்பது அடுத்த 3 ஆண்டுகளில் 5 ஆண்டுகளில் நமது தேசத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கிறது? நிச்சயமாக சட்டம் என்று ஒன்று இருக்கும் வரை நிச்சயமாக சட்டத்துக்கான தேவைகள், சட்டப்படிப்புக்கான தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் சமீப கால மாற்றங்களில், முக்கியமாக உலகமயமாக்கல் பிறகு சட்டத்தின் தேவை இன்னும் அதிகமாகவே இருக்கின்றது. நம்ம தேக்க நிலையை பார்த்தோம் என்றால் நீதிமன்றங்களில் அதுவே ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. அதை முடிப்பதற்கே இன்னும் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் தேவை என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த பொது உலகமயமாக்கல் பற்றி பேசும்பொழுது புது புது கம்பெனிகள் வருது, புது புது பிரிவுகள் வருகின்றது. அதனால இந்த லா, இந்த ஃபீல்டு ஒரு டைவர்சிஃபைட் ஆயிட்டுன்னு சொல்லலாம், பல பரிமாணங்களை எடுத்திருக்கிறது என்று சொல்லலாம். அதனால தேவை ரொம்ப அதிகமாகவே இருக்கின்றது. இதே போல இந்த சட்டத்துறை என்பது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பல்வேறு பிரிவுகளில் மற்ற துறைகளைப் போலவே பறந்து விரிய ஆரம்பித்திருக்குது அப்படின்னு சொல்றீங்க. எந்தெந்த மாதிரியான துறைகளில் இந்த சட்டப்படிப்புகள், சட்டம் சார்ந்த விஷயங்கள் பறந்து வருகின்றன, அதே போல புதிய பிரிவுகள் எப்படியெல்லாம் உருவாகி இருக்கின்றன என்பது குறித்து கொஞ்சம் விளக்கமாக கூறுங்கள். அதாவது இப்போ ஒரு துறை எடுத்துக்கிட்டோம், அறிவுசார் சொத்துரிமை பிரிவு எடுத்துக்கிட்டோம்னா 1856 முதல் பேட்டன்ட் கிடைச்சது. ஏசியாவில் நம்ம தான் ஆசியாவில் முதல் முறையாக முதல் பேட்டன் கொடுத்தது இந்தியா தான். ஆனால் சமீப காலங்கள் தான் அதனோட வளர்ச்சி ரொம்ப பிரமாண்டமாக இருக்கின்றது. பார்த்து கொண்டோம் என்றால் 98 2000 வரைக்கும் 2000 பேட்டன்ட் அப்ளிகேஷன் தான் பேட்டன்ட் ஆஃபீஸில் வந்தது. இன்னைக்கு 40,000 பேட்டன்ட் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ட்ரேட்மார்க் துறையும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அங்கெல்லாம் வழக்கறிஞர்கள், கொஞ்சம் தொழில்நுட்பம் தெரிந்த வழக்கறிஞர்கள் மிக அதிகமாக தேவைப்படுகிறது. இதனுடைய இருந்தால் இந்த அறிவுசார் சொத்துரிமை ரொம்ப காலமாக இருந்தாலும் இப்போ சமீப காலங்களில் தான் ஒரு 5 வருடங்களாக ரொம்ப மிகப்பெரிய வளர்ச்சி கண்டிருக்கிறது. ஆனால் புது புது துறைகளும் வர ஆரம்பித்திருக்கிறது. என்வரன்மெண்டல் லா இது ரொம்ப நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போ சமீப காலங்களில் இதனுடைய தேவை ரொம்ப அதிகமாகி கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். நம்மள இப்போ இன்டர்நேஷனல் லா அதுவும் ரொம்ப வருஷமாக இருக்கு. பட் ஆனால் சமீப காலங்களில் அதனுடைய தேவைகள், அதனுடைய ரீச் ரொம்ப ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகியிருக்குன்றது சொல்லலாம். ஏன்னால் இங்கே இருக்கிறவங்க இப்போ முன்போல் இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வருவது மட்டுமல்லாமல் இங்கிருந்து வெளிநாட்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதும் ரொம்ப அதிகமாகி கொண்டே இருக்கிறது. பல கம்பெனிகளில் வெறும் டெண்டர் டாக்குமெண்ட்டை படிப்பதற்கு கிட்டத்தட்ட 50-60 வழக்கறிஞர்கள்லாம் இருக்கிறார்கள். ஸோ அந்த துறை ஒரு முக்கியமான வளர்ச்சி. ஹியூமன் ரைட்ஸ், கன்சியூமர் ரைட்ஸ், ஸ்பேஸ் லா, இது மாதிரி மீடியா கம்யூனிகேஷன்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்தது. பட் இந்த அளவுக்கான வளர்ச்சி இந்த மீடியா க்ரோத்துக்கு அப்புறம் தான். இப்போ மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் லா இதெல்லாம் ஒரு மிக முக்கியமான துறை. காப்பிரைட் லா இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான துறை. இது போல பல பிரிவுகள் நாம் தொடர்ந்து பேசுவோம். தற்போது ஈரோட்டைச் சேர்ந்த ஒரு நேயர் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். என்ன கேள்வி என்று இப்போது பார்க்கலாம். உங்களுடைய கேள்வி என்ன, சொல்லுங்கள். சார், ஹலோ, சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? சார், எனக்கு என் பொண்ணு +2 படிச்சுட்டு இருக்காங்க சார். சரி. அவங்க சட்ட கல்லூரியில சட்டம் பயின்றிட்டு IPS படிக்க முடியுமான்னு கேக்குறாங்க சார். அவங்க IAS IPS ஆகணும்னு ஆசைப்படுறாங்க சார்.
கண்டிப்பாக சட்டக்கல்லூரியில சட்டம் பண்ணிட்டு கேட்க அப்ப இன்னொரு கேள்விங்க, பொதுவாகவே இந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் சென்னையில வந்து போராட்டம் அப்படி இப்படின்னு பண்ணி இருக்கிறதுனால மாணவிகளுக்கு பாதுகாப்பு இருக்காங்கிறது சந்தேகம். எங்க கொஞ்சம் டவுட்டா பேசுறாங்க சார், அந்த 2 சந்தேகம் கொஞ்சம் கிளியர் பண்ணுவோம் சார். மாணவிகள் சட்ட படிப்பை படிக்கலாமா அப்படிங்கிறது? கண்டிப்பாக நிச்சயமாக படிக்கலாம். பல கல்லூரிகள் ஆல்மோஸ்ட் 40 to 50% லேடிஸ் தான் படிக்கிறாங்க. சட்டம் ரொம்ப நல்ல துறை அவங்களுக்கு, அதில் இருக்க கருத்துன்றதுல. ஏன்னா நம்ம ரொம்ப கிரிமினல் லா தான் போகணும்னு அவசியம் இல்லை. அவங்க கான்ட்ராக்ட் லா, ஃபேமிலி லா, இது மாதிரி வந்துட்டு அலுவலக உத்தியோகம் மாதிரியே இப்போ உருவாகிட்டு வருது நிறைய. இப்போ நான் இருக்கிற துறை பார்த்தீங்கன்னா பேட்டன் ட்ரேட்மார்க் லா. இதுக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டிய தேவை ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் நாங்கள் லாயர்ஸ் நாங்கள் அதுதான் பண்ணுறோம், அது பேட்டன்ட் ஆஃபீஸில் போய் பண்ணுறது. அது மாதிரி பல இமிகிரேஷன் லா, அங்கேயும் கோர்ட்டுக்கு போக வேண்டிய தேவைகள் ரொம்ப கம்மி. இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துக்கணும்னா இப்போ அவர் சொன்னது மாதிரி IPS IAS எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல இது வந்து சட்டம். அதாவது அவருடைய மகள் அவர்கள் வந்து +2 முடித்திருக்கிறார்கள். IPS படிக்க வேண்டுமானால் குறைந்தபட்சம் ஒரு பட்டப்படிப்பை முடித்திருக்க வேண்டும், அவ்வளவுதான். பட்டப்படிப்பை முடித்துவிட்டு சட்டம் படித்துக் கொண்டே அவர்கள் வந்து அந்த சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு தயார் செய்யலாம். கண்டிப்பாக, நிச்சயமாக. அதாவது 12th முடிச்சிருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு 12th முடிச்சுட்டு நேரம் லா படிக்கலாம், 5 ஆண்டு கோர்ஸ் படிக்கலாம். 5 ஆண்டு கோர்ஸ் படிச்சுட்டே இருக்கும்பொழுது அவங்க சிவில் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்ஃபேக்ட் மற்ற எல்லா டிகிரியை விட இப்போ இது 5 ஆண்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ் தான். ஏன்னா அவங்களுக்கு 5 வருஷம் டைம் கிடைக்குது சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, IPS ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அவங்க வெளியில் வரும்போது கரெக்டாக அவங்க எக்ஸாம் எழுதுறதுக்கும் பாஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அது மட்டும் IPSக்கு இந்த பேக்ரவுண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்ற எல்லா படிப்பை விட. தொடர்ந்து பேசுவோம். தற்போது கரூரை சேர்ந்த அள்ளிமுத்து என்ற நேயர் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? சார், என் பையன் +2 முடிச்சிருக்காப்லைங்க சார். சரி, இப்போ +2 முடிச்சுட்டு BL ஆனர்ஸுங்க சார். BL ஆனர்ஸ் பண்ணலாங்களா சார்? BABL ஆனர்ஸ்னு சொல்லுவாங்க. அதை 5 வருட படிப்பு வந்து ஆனர்ஸும் இருக்குது. சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஒன்று இருக்கு, அவங்க BABL ஆனர்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஹானர்ஸ் படிப்பு என்பதற்கும் மற்ற BABL படிப்பிற்குமான வேறுபாடு என்பது எப்படி இருக்கும்? வேறுபாடு நிச்சயம் சிலபஸ்ல தான் நிறைய வேறுபாடு இருக்கு. அவங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டா படிக்கிறாங்க, இதே சப்ஜெக்ட் தான், பட் கொஞ்சம் அவங்க இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா படிப்பாங்க BAB ஆனர்ஸ். அதே போல 3 ஆண்டு சட்டப்படிப்பு என்பது இருக்கிறது, அதே போல 5 ஆண்டு ஒருங்கிணைந்த சட்டப்படிப்பு என்பது இருக்கிறது. இந்த 3 ஆண்டு சட்டப்படிப்பிற்கும் இந்த ஒருங்கிணைந்த 5 ஆண்டு சட்டப்படிப்பிற்குமான பாடத்திட்ட அளவில் என்ன மாதிரியான வேறுபாடுகள் இருக்கக்கூடும்? 3 ஆண்டு வந்துட்டு அவங்க ஏதோ ஒரு பேசிக்ல ஒரு டிகிரி முடிச்சுட்டு அங்க வந்திருப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு ஆனா 5 ஆண்டுகள் வந்து அந்த முதல் 2 வருஷம் முக்கியமா ஆர்ட்ஸ் மாதிரியோ இல்லை ஜென்ரல் இங்கிலீஷு இது மாதிரி அவங்களுக்கு வந்து சிலபஸ் கொஞ்சம் அதிகம். முதல் 2 ஆண்டுகள். 3ஆவது ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க ரெகுலர் கோர் லா வர ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துல கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் இருந்தாலுமே, ஆனால் இந்த 3 ஆண்டு படிப்பு வந்துட்டு வெறும் அவங்க சட்டத்தை தவிர வேற எதுவும் படிப்பதில்லை. இங்கிலீஷ் ஒரு பேப்பர் இருக்கும், மற்றபடி ரொம்ப வெறும் கோர் லா தான். ஆனால் இவங்க வந்துட்டு இந்த BABLன்றதுனால ஒரு அந்த ஆர்ட்ஸும் சேர்ந்த மாதிரி சட்டம் அவங்களுக்கு சொல்றேன். அதே போல சில படிப்புகளை படிப்பதற்கு அந்த படிப்பு குறித்தான ஆர்வம் என்பதை தாண்டி அந்த படிப்பு சார்ந்த ஒரு உள்ளார்ந்த திறன் என்பது தேவைப்படும் என்று குறிப்பிடப்படுவதுண்டு. அதே போல சட்டம் படிக்க வேண்டுமானால் அவர்களுக்கென தனியாக ஏதாவது திறன் என்பது தேவைப்படுமா? குறிப்பாக வாத திறமை வேண்டும் என்று சிலர் சொல்வார்கள். அது போல வாதம் செய்யக்கூடிய ஒரு திறமை வேண்டுமா, பேச்சு திறன் வேண்டுமா? அதை பற்றி சொல்லுங்கள். இந்த திறமை நிச்சயம் எல்லா துறையிலுமே தேவைப்படுது. இந்த வாத திறமை, பேச்சு, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னு சொல்றோம் இல்லைங்களா, இதுல மட்டும் இல்லை, இதுல கொஞ்சம் அதிகமா தேவைப்படலாம் சட்டத்துறையில். அது ஒண்ணு. அடுத்தது முக்கியமா நம்ம இன்னொரு திறமை வளர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஒரு சட்டத்தை ஒரு பகுதியில மட்டும் பார்க்காம அதை சுற்றி இருக்கிற அனைத்தையும் கவனிக்கும் திறன் அவர்களுக்கு இருக்க வேண்டும். அதாவது வெறும் ஒரு சில நேரத்துல ஒரு சில ஏதோ ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அது 4-5 சட்டங்களை மீறுவதாக இருக்கும், இல்லை இன்டர்பிரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி அவங்களுக்கு ஹோலிஸ்டிக் அப்ரோச் கண்டிப்பா அவங்க படிக்கும் பொழுதே டெவலப் பண்ணிக்கிட்டு அது ரொம்ப நல்லா இருக்கும். தொடர்ந்து பேசுவோம். அடுத்தபடியாக பெங்களூருவை சேர்ந்த முகமது என்பவர் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். முகமது, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார், லா வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிக்க முடியுமா? ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் பத்தி கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கு சார். லா வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல இல்லை, அது BGLன்னு இருக்கு. பட் ஆனால் வந்துட்டு அவங்க தே cannot practice in court. கோர்ட்டில் போயிட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. மற்றபடி அது இருக்கு, பட்டய படிப்பு இருக்கு. டிப்ளமோ வந்துட்டு ஸ்பெஷலைசேஷன், அது லா முடிச்சுட்டு அந்த ஸ்பெஷலைசேஷன் பண்ணலாம். இல்லைன்னா வந்து ஜென்ரலாக வேற ஏதாவது டிகிரி வச்சிருக்கவங்க கூட சில ஸ்பெசிஃபிக்
டிப்ளமோ, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ அது பண்ணலாம். அது நிறைய பேருக்கு நிறைய யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. நம்ம சட்ட பல்கலைக்கழகம் கூட அதை ஆஃபர் பண்ணுறாங்க. இது குறித்து நாம் இந்த சட்ட படிப்புகள், 3 ஆண்டு சட்ட படிப்புகள், 5 ஆண்டு சட்ட படிப்புகள், தேசிய சட்ட பள்ளிகள், இது குறித்தெல்லாம் நாம் தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்னதாக சட்ட படிப்புகள் குறித்த இந்த கற்க கசடர நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். ஆழான மின்சாரம் பாடாய்படுத்துதே, கடும் சூட்டில வாட்டி வதைக்குதே. ஆழான மின்சாரம் பாடாய்படுத்துதே, கடும் சூட்டில. மின்சாரம் போனா போகுது. உலகின் மிகச்சிறிய ஏசி நவரத்ன கூல் டால்க் எப்போதும் கை கொடுக்குது. மின்சாரம் இல்ல மிகச்சிறிய ஏசி நவரத்ன கூல் டால்க். கூல் கூல். அம்மா தண்ணி. இவங்க பார்ட்டி பாத்திரங்களை விட்டு போன மோசமான விடாப்பிடியான பாக்டீரியா அது மேல வேலை செய்யும் ஆன்டி பாக்டீரியல் எக்ஸோபார் மட்டுமே. இதன் சைக்ளோசான் விடாப்பிடியான பாக்டீரியாவை போக்கும் மற்றும் பென்டாஃபோஸ் பாத்திரங்களை பளபளக்க செய்யும். ஆன்டி பாக்டீரியல் எக்ஸோபார். எக்ஸோ ஃபேமிலி, ஹெல்தி ஃபேமிலி. நீங்க நடிச்ச படங்கள் எல்லாமே தென் மாவட்டத்தை பிரதிபலிக்கிற மாதிரி கதைகள் நடிச்சீங்க. உங்களுக்கு முழுக்க முழுக்க பாஷா, சிட்டி சப்ஜெக்ட், ஃபாரின்ல ஷூட்டிங் அந்த மாதிரி ஐடியாஸ் இருக்கா? நீங்க சொல்ற மாதிரி அதெல்லாம் ரொம்ப எனக்கு கூட்டு போக மாட்டேன். என்ன நினைக்கும் போதே இப்படிதான் நினைச்சிருவாங்க. உங்க எல்லா படங்கள்லயுமே ஒரு நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நிறைய இருக்கும். அதாவது அந்த படத்துல திரைக்கதையோட நட்பு நிறைய இருக்கும். எனக்கு ஹெல்ப் பண்ண நண்பர்களும் இருக்காங்க, முதுகுல குத்துனவங்களும் இருக்காங்க, துரோகம் பண்ண நண்பர்களும் இருக்காங்க. அப்படின்போது ஒன்னொன்னு காதல் எப்படி நிறைய டிஃபரன்ஸா சொல்லிட்டு இருந்தாங்களோ நட்பின் நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். ஞாயிறு மாலை 6:30க்கு சினிமா 360 டிகிரியில் இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் தமிழகத்தின் புதிய அடையாளம் NTL கால் டாக்ஸி. இனி எல்லாமே 6 தான். இணைந்து வழங்குபவர்கள் அட்வென்ச்சர்ஸ் இந்தியா, சவுத் இந்தியாவின் நம்பர் 1 கமோடிட்டி புரோக்கர். கிஸ் கால் TMT, நம்பர் 1 TMT, கிஸ் கால் TMT. கூல் கலெக்ஷன், சில் பிரைசஸ், உங்கள் குடும்ப கடை பாண்டி ராம்செல்ஸ். மதிப்பிற்குரியவர்களுக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள் மற்றும் பனியன்கள். 4 ஸ்பூன் கோல்ட் வினர் ஒவ்வொரு நாளும். தி ஸ்டன்னிங்லி ஃபாஸ்ட் மேக்ஸ் ரேஸ், வன ரேஸ். லலிதா ஜுவல்லரி, அனைத்து BS 916 ஹால்மார்க் நகைகளுக்கு 0 to 7% வரை மட்டுமே சேதாரம். மற்றும் சென்னையில் 2 கடை, 2மே போத்தீஸ் தான். போத்தீஸ் பொட்டிக், போத்தீஸ் ட்ரெடிஷன். சட்ட படிப்புகள் மற்றும் சட்ட படிப்புகளை படித்தவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறித்த கற்க கசடர நிகழ்ச்சி தொடர்கிறது. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரான முனைவர் விஜயகுமார் அவர்கள் தற்போது நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இந்த சட்ட படிப்பு என்பது நாம் தொடர்ந்து பரவலாக ஒரு பாரம்பரியமிக்க ஒரு படிப்பு, பல ஆண்டுகளாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு படிப்பு என்பது எல்லாருக்கும் தெரியும். இந்த சட்ட படிப்பை படித்தவர்களுக்கான தேவை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. திரு ராஜசேகரன் அவர்கள் இடைவெளிக்கு முன்பு குறிப்பிட்டது போல பல்வேறு துறைகளிலும் சட்டப்படிப்பை படித்தவர்களுக்கான தேவை என்பது பெருகி வருகிறது. இந்த சூழ்நிலையில் சட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை என்பது ஆண்டுக்காண்டு எப்படி இருக்கிறது, அது பற்றி சொல்லுங்கள். இந்த ப்ராசஸ் ஆஃப் குளோபலைசேஷன் சொல்லுவாங்க, உலகமயமாதல் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. 1992 இருந்து இந்த எல்லா அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, பிரைவேட்டா இருந்தாலும் சரி, இந்த சட்டம் மூலமாக செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் அதிகரித்து கொண்டே வந்திருக்கு. அதனால பாத்தீங்கன்னா சட்டப்படிப்பிற்கான ஒரு முக்கியத்துவம் மேனிஃபோல்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த எண்ணிக்கை, மாணவர்களுடைய எண்ணிக்கை முதல்ல என்ஜினியரிங் கிடைக்கல, மெடிசன் கிடைக்கல, அதனால சட்டப்படிப்புக்கு போவோம் அப்படின்ற ஒரு இடம் போயிட்டு இந்த சமயத்தில் பாத்தீங்கன்னா இந்த காமன் லா அட்மிஷன் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு 15 தேசிய சட்ட பல்கலைக்கழகங்களுக்கான ஒரு தேர்வு நடைபெறுகிறது. அந்த தேர்வில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்கு முன் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது இந்த சட்டப்படிப்பு கடைசியான ஒரு படிப்பு கிடையாது, இதுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு என்பது நமக்கு ரொம்ப நல்லா தெரியுதுங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் மற்ற மாநிலங்களை போல் அல்லாமல் குறிப்பிட்ட அளவு எல்லாமே அரசு சட்ட கல்லூரிகளாக இருப்பதால் 7 அரசு சட்ட கல்லூரிகள் நம் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. ஒரு தனியார் சட்டக்கல்லூரி சேலத்தில் இருக்கிறது. இந்த மாணவருடைய எண்ணிக்கைன்னு நீங்க பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய 1200
இடங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7000 மாணவர்களுக்கு மேல் விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு நிலைமை நம்ம தமிழ்நாட்டில் மாத்திரம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால ஒரு டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து அதனால குவாலிஃபைடு ஹேண்ட்ஸ் வர்றாங்க, படிக்க ஆர்வமுள்ள மாணவர்கள் முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாம் தொடர்ந்து சட்டப்படிப்பு குறித்து பேசுவோம். முன்னதாக திருச்சியைச் சேர்ந்த ஸ்டீஃபன் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். ஸ்டீஃபன், உங்களுடைய கேள்வி என்ன? சார், பிபிஏ வந்து இந்த வருஷத்தோட கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரி, நான் திரும்ப வந்து இப்போ இன்னைக்கு தான் அப்ளிகேஷன் போட்டேன் கவர்மெண்ட் லா காலேஜில் திருச்சியில். சரி, எப்படி சார் அது என்ன கோர்ஸை சூஸ் பண்ணலாம்? அவங்க டிடி எடுத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. பிஎல் படிச்சிருக்கீங்களா நீங்க? இல்ல, பிபிஏ முடிச்சிட்டேன் சார். இப்போ பிஎல் சேரலாண்டு. இப்போ பிஎல் சேரலாண்டு 3 ஆண்டு சட்டப்படிப்பு சேர போறீங்க இல்லைங்களா? ஆமா சார். ரைட். இதுல வந்து நீங்க வேணும் ஸ்பெஷலைசேஷன்லாம் ஒன்றும் இல்லைங்க. எப்படி அப்ளை பண்ணாலும் அது ஒரே ஒரு கோர்ஸ் தான், 3 ஆண்டு சட்டப்படிப்பு. அது தொடர்ந்து பேசுவோம். அடுத்தபடியாக வேலூரை சேர்ந்த மலர் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். மலர், உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார், எங்க பாப்பா டிப்ளமா இன்ஜினியரிங் ஹலோ சொல்லுங்க மலர். சார், எங்க பாப்பா டிப்ளமா இன்ஜினியரிங் படிச்சிருக்கா சார். சரி, சட்டம் படிக்க முடியுங்களா? இல்லைங்க, டிப்ளமா படிச்சிருந்தாங்கன்னா அது வந்து அதை வச்சுட்டு டிகிரி பண்ண முடியாதுங்க. அவங்க மறுபடியும் அந்த 5 ஆண்டு சட்டப்படிப்பு வேணா படிக்கலாம். அந்த 3 ஆண்டு சட்டப்படிப்பு படிப்பதற்கான தகுதி அவங்களுக்கு இருக்காதுங்க. அடுத்தபடியாக திருநெல்வேலியைச் சேர்ந்த துரைமுருகன் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். துரைமுருகன், உங்களுடைய கேள்வி என்ன? சார், நான் +2ல கிறிஸ்டி குரூப் படிச்சிருக்கிறேன். சரி, இல்ல லா 800 மார்க் எடுத்திருக்கேன். லா படிக்க இடம் கிடைக்குமா சார்? அதாவது நீங்க வந்து விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்குது, அதுக்காக மகிழ்ச்சி. ஆனா அந்த உங்களுடைய மார்க்குக்கு அது சீட்டு கிடைக்குமா அப்படிங்கறது வந்து எங்களுக்கு சொல்ல முடியாதுங்க. லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க எல்லாம் இன்டர்நெட்ல போட்டுருவோம். நீங்க தயவுசெய்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாம் தொடர்ந்து பேசுவோம். இதே போல சான்றிதழ் படிப்புகள் போன்றவை வந்து நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திலும் பல்வேறு சான்றிதழ் படிப்புகள் கொடுக்கப்படுகின்றன, அல்லது டிப்ளமோ படிப்புகளும் கொடுக்கப்படுகின்றன. இது போன்ற டிப்ளமோ படிப்புகள் மற்றும் சான்றிதழ் படிப்புகளை படிப்பதன் மூலமாக நீதிமன்றங்களில் வழக்காட முடியாவிட்டாலும் மற்ற எந்த வகைகளில் எல்லாம் அவர்களுக்கு உதவியாக இருக்கும்? இல்லை, பல துறையில் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க, இல்லை ஏதோ ஒரு துறையில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த டிப்ளமோ இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லாஸ் டிப்ளமோ நம்ம பல்கலைக்கழகம் கொடுக்குறாங்க. அது வந்து அந்த துறையில் போக விரும்புகிறவங்களுக்கு அது நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். அது மாதிரி ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் இருக்கு, ஏடிஎம் இருக்கு. அது படிக்கிறவங்களுக்கு அதுக்கான துறையில் ஈடுபடுறவங்களுக்கு அதுவும் ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். அதனால சர்டிஃபிகேட் கோர்ஸ் நம்ம சூஸ் பண்ணும்போது என்ன ஃபீல்டில் நல்ல வாய்ப்புகள் இருக்கு, அவங்களுக்கு அதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட், அதெல்லாம் தெரிஞ்சுதான் அந்த கோர்ஸ் போகிறது நல்லதா இருக்கும். நம்ம அதை தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்னதாக கடலூரை சேர்ந்த சிவகுமார், உங்களுடைய கேள்வி என்ன? சொல்லுங்க சார். வணக்கம் சார், நான் கடலூர்ல இருந்து சிவகுமார் பேசுறேன். சொல்லுங்க. ஸ்கூல் ஆஃப் லான்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கு இல்லைங்களா, பெங்களூர், டெல்லி, கல்கட்டா, ஹைதராபாத், அந்த மாதிரி சாதாரண அம்பேத்கர் காலேஜ், நம்ம சென்னை சட்டக்கல்லூரி, சேலம் சட்டக்கல்லூரி, திருச்சி சட்டக்கல்லூரி, இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? இதை நம்ம வந்து அதுல படிக்கிறதுனால என்ன பயனு? அது ஹவு டு அப்ளை, அது அப்ளை பண்ணா எப்படி நம்ம அப்ளை பண்றது, அந்த கொஞ்சம் ப்ராஸ்பெக்ட் சொன்னோம்னாக்கா என்னுடைய பையனுக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்கும் சார். ரைட். அதாவதுங்க, இந்த சட்ட கல்வியை வந்து சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் சில நீதிபதிகளும் கல்வியை சேர்ந்த சில நிபுணர்களுடன் சேர்ந்து ஒரு புதிய ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு 1988 பெங்களூரில் உள்ள தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார்கள். இந்த பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில், ஆல் இண்டியா பேசிஸில் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சு தான் அவங்கள வந்து செலக்ட் பண்ணணும். அந்த ரிசர்வேஷன் ஃபார் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கோ அந்த ரிசர்வேஷனும் கொடுத்துருவாங்க. பட் எல்லாமே ஆல் இண்டியா லெவலில் தான் அவங்க அட்மிஷன் ஆரம்பிக்கணும். நாங்கள் ஆரம்பித்து 1988 அந்த பல்கலைக்கழகம் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா 500 மாணவர்கள் முதல் வருஷம் அப்ளை பண்ணியிருந்தாங்க. கடைசியில் இப்போ வந்து காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய ஒரு 16 தேசிய சட்ட பல்கலைக்கழகங்கள் நம்ம இந்தியாவில் இருக்கு. அந்த எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் சேர்ந்து ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் வந்ததால எல்லா வைஸ் சான்சலரும் துணைவேந்தர்களும் இணைந்து
யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனோட சேர்ந்து பார் கவுன்சிலோட சேர்ந்து இந்த காமன் லா அட்மிஷன் டெஸ்ட்ங்கிறது ஆரம்பிச்சாங்க. 2008 இருந்து நடந்துட்டு இருக்குங்க. இப்போ அதுல வரக்கூடிய மாணவர்கள் எல்லாம் ஒவ்வொரு பல்கலைக்கழகமும், இதெல்லாம் சட்ட பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க, சட்ட கல்லூரிகள் அல்ல, தேசிய சட்ட பல்கலைக்கழகங்கள். அதுல வரக்கூடிய மாணவர்களுடைய வேலை வாய்ப்புகள்லாம் பார்க்கும்போது 100% பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 100% அவங்க வழக்கறிஞரா போனாலும் சரி, ஒரு கம்பெனியில ஒரு லாயரோ போனாலும் சரி, ஒரு கன்சல்டன்டா போனாலும் சரி, ஹையர் எஜுகேஷன் போனாலும் சரி, எல்லா விதமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக அந்த தேசிய சட்ட பல்கலைக்கழகங்கள் திகழ்ந்து வருகின்றன. நமது தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் இந்த ஆண்டு முதலமைச்சர் அவர்கள் திருச்சியில் உள்ள தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இதனுடைய எண்ணமும் இது ஒரு இண்டிபெண்டன்ட் லா யூனிவர்சிட்டி, இது வந்து சட்ட கல்லூரி அல்ல. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சட்ட கல்லூரிகளும் இணைந்து ஒரே ஒரு பல்கலைக்கழகத்தில் கீழ் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகமானது 1997 உருவாக்கப்பட்டுள்ளது. இதுல வந்து எல்லா மாணவர்களுக்கும் முன்னுக்கு வந்து வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நாங்க எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு அந்த ஆன்லைன் அந்த ரெசல்யூஷன் இதெல்லாம் வரும்போது எல்லா சட்ட கல்லூரி மாணவர்களும், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சட்ட கல்லூரி மாணவர்களும் எங்காவது வேலை செய்ய வேண்டும் என்று சொல்ல அவர்களுக்கு கவுன்சிலிங் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 1 அல்லது 2 ஆண்டுகளில் அது வந்து வர வேண்டும் என்று நம்பிக்கை இருக்கிறது எனக்கு. தொடர்ந்து பேசுவோம். அடுத்தபடியாக சென்னையை சேர்ந்த சந்திரா, உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கங்க. வணக்கம் சார், எங்க பையன் ஃபர்ஸ்ட் இயர் பிசிஏ பண்ணிட்டு இருக்காரு சார். இது முடிச்சிட்டு அவர் சட்ட படிப்பு படிக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் இயர் பிசிஏ பண்ணிட்டு இருக்காருங்களா சார்? ஆமா, முதலாம் ஆண்டு முடிச்சிருக்கீங்க. பரவாயில்லைங்க. அந்த ஏஜ் ஒன்று பார்த்துங்க, 20 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடாது. ரிசர்வ் கேட்டகரிஸ் வந்து 22 வயசுக்கு மேல இருக்கக்கூடாது 5 ஆண்டு படிப்பதற்கு. அதற்குள்ள இருந்தாங்கன்னா அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இங்க வந்து சேரலாங்க. அல்லது பிபிஏ முடித்துவிட்டு முடிச்சுட்டு வந்து 3 ஆண்டு சட்ட படிப்பை படிக்கலாம். தொடர்ந்து பேசுவோம். அதே போல செங்கோட்டையை சேர்ந்த சண்முககுமார் என்பவர் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். உங்களுடைய கேள்வி என்ன, சொல்லுங்கள். சார், நான் லாஸ்ட் இயர் பிஇ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார். சரி. இப்போ வந்து நான் பிஎல்டி கோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். சரி. என்னோட மார்க்ஸ் ஃபுல்லாவே கிரெடிட் தான் சார் இருக்கு. ஆனா எங்க ஓஎம்ஆர் ஷீட்ல வந்து அவங்க மார்க்ஸ் வந்து ஃபில்அப் பண்ண சொல்லிட்டாங்க. எப்படி ஃபில்அப் பண்ண முடியும்? ரைட். இப்போ உங்களால அந்த கிரேட்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிரேட்ஸ் தான் கொடுக்குறீங்க, மார்க் கொடுக்க முடியாது இல்லையா? ஆமா சார். எந்த பல்கலைக்கழகத்துல இருந்து நீங்க எழுதிருக்கீங்க? நான் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டிங்களா? நீங்க அந்த கிரேடை வச்சு நீங்க அட்டாச் பண்ணி கொடுத்துருங்க. நாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில கொடுத்து டிசைஃபர் பண்ணிக்கிறோம். மார்க்ஸ் மட்டும் அப்ளை பண்ணா போதுங்க. நீங்க எல்லாம் நாங்க மிச்சத்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நாங்க டிசைஃபர் பண்ணிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியுடன் தொடர்பு கொண்டு உங்களுக்கு கரெக்டா என்ன மார்க் கொடுத்துருக்காங்கன்னு அந்த பர்சன்டேஜ் நாங்க எடுத்துக்கிறோங்க. நாம் தொடர்ந்து பேசுவோம். இதே போல சென்னை அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சீர்மிகு சட்டப்பள்ளி, அந்த பள்ளி கொடுக்கக்கூடிய படிப்பு, அந்த சட்டப்படிப்பு என்பது ஹானஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த படிப்பிற்கும் மற்ற சட்ட கல்லூரிகளில் கொடுக்கப்படுகின்ற அந்த படிப்பிற்குமான வேறுபாடு என்பது என்ன? அதாவது இந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த 5 ஆண்டு சட்டப்படிப்பு வரும்போது ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோர்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு பிஏபிஎல்என் ஆனர்ஸ் பிஏபிஎல்என் கூடிய ஒரு டிகிரியை கொடுக்கலாம். இந்த ஆனர்ஸ் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சட்ட கல்லூரிகளில் படிக்கக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் கோர்சஸ் இருக்கு இல்லைங்களா, அதை விட 8 கோர்சஸ் அதிகமாக பண்ண வேண்டியிருக்கும். அந்த 8 கோர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஏரியாவாக இருக்கலாம். பிஸ்னஸ் லாவாக இருக்கலாம், ஹியூமன் ரைட்ஸ் லாவாக இருக்கலாம், கான்ஸ்டிடியூஷன் லாவாக இருக்கலாம், இன்டர்நேஷனல் லாவாக இருக்கலாம், இன்டர்நேஷனல் ட்ரேட் லாவாக இருக்கலாம், என்வரான்மெண்டல் லாவாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு பிரான்ச்சிலும் ஒரு 8 கோர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்ட்ரா படிக்கிறாங்க. அது படிக்கிறதால அவங்க வந்து ஒரு சட்ட படிப்பிலே வந்து ஒரு நுட்பமான ஒரு ஏரியாவில் எடுத்து படிக்க முடியும், ஸ்பெஷலைஸ் பண்ண முடியும். அதனால அது ஆனர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த அசஸ்மெண்ட்ல வரும்போது இன்டர்னல் அசஸ்மெண்ட்னு வரும். இது சட்ட கல்லூரியில் இல்லாத ஒரு இது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 30 மார்க்குக்கு வேண்டிய ஒரு டெஸ்ட் எழுத வேண்டியிருக்கும், ஒரு ப்ராஜெக்ட் எழுத வேண்டியிருக்கும், ஒரு வைவா ஓசி பசங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் வரும்போது இன்டர்னல் அசஸ்மெண்ட் வரும்போது மாணவர்களுக்கு ஊக்குவிப்பதற்காக, அதாவது அவங்களுடைய தொழில் செய்யும் போது தைரியமாக பேசக்கூடிய ஒரு சாதனை செய்யணும் அவங்க.
அது செய்வதற்கு எல்லா விதமான வசதிகளையும் அதிலே செஞ்சு கொடுத்துறாங்க இன்டர்னல் அசஸ்மெண்ட்ல. இது இல்லாமல் இந்த மூட் கோர்ட் ஆக்டிவிட்டின்னு ஒன்று அது வேற பண்ணிட்டு இருக்காங்க. மாதிரி அது என்ன சொல்றீங்க நீங்க, வழக்காடு மன்றம், அந்த மாதிரி மன்றத்துக்கு மாணவர்கள் எல்லாம் தயார் செய்யும் போது எல்லாம் இன்டர்னல் அசஸ்மெண்ட் வரும்போது இட் டிஸ்டிங்விஷஸ் ஃப்ரம் அதர் லா கோர்சஸ். அதே போல திரு ராஜசேகரன், சட்டம் படித்த மாணவர்கள் பார் கவுன்சிலில் பதிவு செய்ய வேண்டியது அவசியம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பார் கவுன்சிலில் பதிவு செய்வதற்கான அவசியம் என்ன? அப்படி பதிவு செய்வதன் மூலமாக அவர்கள் என்னென்ன மாதிரியான நீதிமன்றங்களில் வழக்காட முடியும்? பதிவு செய்யாவிட்டால் அவர்களுக்காக என்னென்ன மாதிரியான தடைகளை சந்திக்க நேரிடும்? அதை பற்றி சொல்லுங்க. இப்போ சமீபத்தில் பார் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்றது ஒரு மேண்டேட்டரி. அவங்க அப்பதான் போய் கோர்ட்ல ஆர்கியூ பண்ண முடியும், ப்ராக்டிஸ் பண்ண முடியும், வக்காலத்து வாங்க முடியும். எல்லாத்துக்குமே அது ரொம்ப முக்கியமான ரெக்குவயர்மெண்டா இருக்கு. நீங்க அது பதிவு பண்ணல அப்படின்னா நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வழக்கறிஞர் சட்டம் படித்தவராக தான் இருக்க முடியுமே தவிர முழு நேர வழக்கறிஞராக இருக்க முடியாது. இது ஒரு முக்கியமான இதுவாக வந்திருக்கு. இப்போ இதுக்கு 3 எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. அடுத்த எக்ஸாம் வரப்போகுது. இதுக்கு ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட் ஆர்கியூமெண்ட் நிறையவே இருக்கு. வேண்டுன்றாங்க, ஒரு சிலது வேண்டான்றாங்க. ஆனால் பல நாடுகள் அது கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு ரிக்குவயர்மெண்ட், அந்த எக்ஸாம் எழுத வேண்டியது. அதனால இப்போ இருக்குன்றதுனால கண்டிப்பாக அதை எல்லாரும் எழுதணும்னு தான், எழுத வேண்டியது மிக அவசியம். நாம் தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்னதாக திருச்சியைச் சேர்ந்த தியானேஸ்வரன், உங்களுடைய கேள்வி என்ன? சார் 10th முடிச்சிருக்கேன் சார். சரி, இப்போ இனிமேல் இந்த ஃபிளாட் காமன் லா அட்மிஷன் சொன்னீங்கல்ல? ஆமா, காமன் லா அட்மிஷன் அது படிக்கிறது எப்படி? வீட்ல இருந்தே படிக்கலாங்களா இல்ல வெளியே எங்கேயோ கோச்சிங் சென்டர் படிக்கிறாங்களா? ரைட். அதாவது காமன் லா அட்மிஷன் டெஸ்ட்டுக்காக நீங்க கோச்சிங் எடுக்கணுமா, கண்டிப்பா எடுக்கணுமா அப்படின்னாக்கா தேவை இருக்காதுங்க. நீங்க வீட்லயே உட்காந்து படிக்கலாம். பட் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா மாணவர்களும் அல்லது மாணவர்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய மாணாக்கர்கள் முன்னுக்கு வர வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு கருத்துக்காக அந்த ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ல நிறைய இடத்துல சேர்க்கிறாங்க. கண்டிப்பா அது பண்ணணுமா அப்படின்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு உங்க மேல் நம்பிக்கை இருந்தால் தாராளமாக வீட்டில் இருந்து கொண்டே படிக்க முடியும், வெற்றி பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்தபடியாக அவினாசியை சேர்ந்த சக்திவேல், உங்களுடைய கேள்வி என்ன? சொல்லுங்க சக்திவேல். சார் குட் ஈவினிங் சார். வணக்கம் சார். இப்போ BA BL BCom BL ஹானர்ஸ் ஒன்லி சென்னை சட்டக்கல்லூரி மட்டும்தான் இருக்கு. அது மற்ற கோவை, மதுரை, திருச்சி மற்ற அரசு சட்டக்கல்லூரிலும் இருந்தா இன்னும் அனைத்து மாணவர்களுக்கும் கொஞ்சம் உபயோகமா இருக்கு. அது சாருக்கு பதில் ஆன்சர் வேணும். இதுக்கு முன்னாடி ஒரு நேயர் தொடர்பு கொண்டாரு, இது மாதிரி பெண்கள் எல்லாம் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமரான ஒரு வதந்திய சொன்னாங்க. அதாவது லா காலேஜில் இருக்கிற மாணவர்கள் என்ன பத்தி என்ன கருத்துங்கன்னா சார், ஏதாவது ஒரு தனியான பொதுவான பிரச்சனைகளுக்கு அவங்க முன்னாடி ஏதோ போராட்டம் பண்றது அவங்க முதல்ல பாராட்ட கடமைப்பட்டவனா இருக்கேன் சார். ஃபார் எக்ஸாம்பிள் சக்திவேல் அவருடைய ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த BCom BL என்ற ஒரு படிப்பு குறித்து பேசியிருக்கிறார். அதாவது தமிழ்நாடு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் இந்த ஆண்டு முதல் ஒரு தொகுப்பு BCom BL ஆனர்ஸ் என்ற ஒரு கோர்ஸை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லா சட்டக்கல்லூரியிலும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா, ஒவ்வொரு சட்டக்கல்லூரியும் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்கணுமோ அந்த பர்மிஷன் தான் கொடுத்துருக்காங்க பார் கவுன்சில் இருந்து. அந்த ஒரு வகையில் பார்க்கும்போது இந்த சட்ட பல்கலைக்கழகத்தில் மாத்திரம்தான் BCom BL ஆனர்ஸ் கோர்ஸ் நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சட்டக்கல்லூரியில் இருக்கக்கூடிய முதல்வர்களும் அல்லது கல்வி இயக்குனரும் சட்டக்கல்வி இயக்குனரும் அந்த முடிவை எடுத்தார்கள் என்றால் அடுத்த ஆண்டோ அல்லது அதற்கு அடுத்த ஆண்டிலிருந்து BCom BL கொடுப்பதற்கான வசதிகளை செய்து கொடுக்க முடியும். அடுத்தபடியாக புதுச்சேரியைச் சேர்ந்த திருமலைவாசன், உங்களுடைய கேள்வி என்ன? சொல்லுங்க திருமலைவாசன். 5 years கோர்ஸ் LLB முடிச்சேன் சார். இப்போ LLM பண்ணணும். இப்போ எந்த கோர்ஸ் எடுத்தா நல்லா இருக்கு சார்? பாண்டிச்சேரியில் கிரிமினாலஜி, லேபர் லா இதெல்லாம் இருக்கு. எந்த கோர்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும் சார்? இல்ல அதுவும் சொல்லணும்னா அவருக்கு என்ன விருப்பமா இருக்கோ அதான் எடுக்க முடியும். ரெண்டுமே நல்ல இதுதான். அவருக்கு கிரிமினாலஜி இன்னும் கொஞ்சம் ஒரு சிலருக்கு ஒரு சில தடைகள் இருக்கலாம். லேபர் லா நல்ல இதுதான். அதனால கிரிமினாலஜி, லேபர்லாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரெண்டுத்துக்கும் பிரிவுக்கும் எதுக்கு நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு, அவருடைய சுய திறமையும் அவர் அசஸ் பண்ணிட்டு தான் கோர்ஸ் செலக்ட் பண்றது நல்ல கோர்ஸாக இருக்கலாம். இல்லை ஒரு சென்னையில் அம்பேத்கர் காலேஜில் இருக்கிற இடத்துல அவங்க வேற கோர்ஸ் கூட எடுக்கலாம். பிசினஸ் லா இருக்கு, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கு. அதில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணலாம். தொடர்ந்து பேசுவோம். சட்டப்படிப்புகள் மற்றும் சட்டப்படிப்புகளை படித்தவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறித்த கற்க கசட நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.
ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, நவீன ஆய்வுக்கூடம், கல்லூரி பேருந்து வசதி, மாணவர்களுக்கு விடுதி வசதி, கவுன்சிலிங் கோட் 1116. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, திருப்பாச்சூர், திருவள்ளூர். இதுதான் சாம்பியன்களின் வேர்ல்ட் கப். உண்மையான சாம்பியன் ஆவதற்கு லக்கி சீட்டில் உறுதியுடன் இருப்போம் நாம். அப்ப எந்த குறையும் இல்லாதிருக்கட்டும், ஊக்கம் கொடுப்போம், சாம்பியன்ஸ் ஆக்குவோம். தொடங்கிவிட்டது 8 சாம்பியன்களின் வேர்ல்ட் கப், ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி. உங்கள் ஊரில் தீர்க்கப்படாமல் உள்ள பிரச்சனைகள் என்னென்ன? நீங்கள் முன்வைக்கும் யோசனைகள் என்ன? நிவர்த்தி செய்ய மாவட்ட நிர்வாகம் எடுத்த நடவடிக்கைகள் என்ன? வாரந்தோறும் வலம் வருகிறது புதிய தலைமுறை. மூன்றாண்டு பிஎல் சட்டப்படிப்புகள், 5 ஆண்டு பிஎல் சட்டப்படிப்புகள் போன்ற பல்வேறு சட்டப்படிப்புகள், அவற்றை படித்தவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறித்த கற்க கசர நிகழ்ச்சி தொடர்கிறது. தற்போது புதுக்கோட்டையைச் சேர்ந்த சிவரஞ்சனி ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். சிவரஞ்சனி, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, நான் 12th முடிச்சிருக்கேன். சரி, எனக்கு 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 5 இயர்ஸ் டிகிரி பிஏபிஎல் படிக்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கா? அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின், நான் எம்பிசி கேட்டகரியில வரேன், எனக்கு எந்த கட் ஆஃப்ல நீங்க எடுத்துக்குவீங்க? அண்ட் தேர்ட் கொஸ்டின், நான் 12th பயோமேக்ஸ் எடுத்து படிச்சிருக்கேன். ஸோ பயாலஜி எடுத்து படிச்சனால நான் லா படிக்க முடியுமா? ரைட். அதாவது நீங்க எந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலும் பரவாயில்லைங்க, பிஏபிஎல் ஆனர்ஸ் அல்லது பிஏபிஎல் படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க. ரெண்டாவது வந்து இந்த எம்பிசி என்ன கட் ஆஃப்னு கேட்குறீங்க. கட் ஆஃப் வந்து இப்போ நாங்கள் சொல்ல முடியாதுங்க. லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆண்டும் ப்ளஸ் 2ல மாணவர்களுடைய தேர்வு முடிவுகளை பொறுத்து தான் அந்த கட் ஆஃப்ங்கிறது நிர்ணயம் பண்ண முடியும். அதனால் கட் ஆஃப்ங்கிறது நாங்கள் இப்போ சொல்ல முடியாது. முதல் கேள்வி என்ன சொன்னீங்க நீங்க? 5 ஆண்டு பிஏபிஎல் படிப்பை படிக்கலாம், தாராளமாக படிக்கலாம். யூ ஆர் குவாலிஃபைட். அதாவது நீங்கள் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் உள்ள ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 70% மார்க் இருக்கணுங்க. வேற சட்டக்கல்லூரியில் படிக்கிறதுக்கு அது தேவை இருக்காது. அவ்வளோதான், அது ஒன்று தான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தபடியாக சென்னையைச் சேர்ந்த குமார் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். குமார், உங்களுடைய கேள்வி என்ன? அவரது தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. சொல்றேன். ஹலோ ஹலோ குமார், சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம். அதாவது வந்துங்க சார், நான் வந்து பிஏ ஹிஸ்டரி முடிச்சிருக்கேன் சார், மனோன்மணியம் சுந்தர்னால. சரி. நான் 45% இருக்கு. நான் எம்பிசி கேட்டகரியில வரேன். சரி. எனக்கு ஏஜ் வந்து 26 ஆயிடுச்சு. நான் வந்து நான் பிஎல் படிக்கலாம்னு ஆசைப்படுறேன். பிஎல் படிக்கிறேன்னா நான் கவர்மெண்ட் காலேஜ்ல சேரத்துக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் தனியார் காலேஜ்ல சேர முடியுமா, இல்ல சேரத்துக்கு என்ட்ரன்ஸ் எழுதுனா சேர முடியுமா அப்படின்னு கேட்குறேன். ஏன் உங்களை சேர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க? ஏஜ் வந்து 26ல வந்து 60% கேக்குறாங்களேங்க சார். 60% கேக்குறாங்கல்ல. எங்க இதுல நியூஸ் பேப்பர்ல ஆட் போடுறப்ப அப்படிதான் சார் ஜெயலலிதா போட்டிருந்தாங்க. இல்லைங்க, அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு வந்ததுனாக்கா நீங்க சொல்லக்கூடிய கருத்து உண்மைங்க. மற்ற சட்டக்கல்லூரியில படிக்கிறதுக்கு அது தேவை இருக்காதுங்க. பிஎல் பண்ணலாம் இல்லைங்களா? அப்ளிகேஷன் போடலாம் இல்லைங்க சார்? பண்ணலாங்க. 3 வருஷத்துக்கு பிஎல் தானே சார்? அதே ஹானர்ஸ் பண்ண முடியாது இல்லைங்க சார்? ஹானர்ஸ் பண்ண முடியாதுங்க. பட் பிஎல் கோர்ஸ் நீங்க மற்ற இருக்கக்கூடிய 7 சட்டக்கல்லூரியில நீங்க படிக்கலாங்க. திரு ராஜசேகரன், அதாவது பிற மாநிலங்கள்ல, குறிப்பாக தமிழகத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் நிறைய பேர் சட்ட படிப்புகளை படித்துவிட்டு வரக்கூடிய போக்கை நாம் பார்க்க முடிகிறது. அதுபோல பிற மாநிலங்களில் சட்டப்படிப்பை படித்துவிட்டு வருகின்றவர்கள் தமிழகத்தில் நீதிமன்றங்கள் வழக்காட முடியுமா? அவர்களுக்கு வேறு ஏதாவது பதிவு செய்வதற்கான நடைமுறைகள் இருக்கின்றன? அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது இது பிஎல் அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது பிஏபிஎல் ஆர்
அது இந்தியாவில் உள்ள எந்த மாநிலத்திலும் எந்த கல்லூரியிலும் எந்த பல்கலைக்கழகமானாலும் கொடுக்கும் பொழுது அந்த ஒரு டிகிரியை வச்சுக்கிட்டு அவங்க வந்து எங்கே வேணால் என்ரோல் பண்ணலாம். அது அவங்களுடைய உரிமை, அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதாவது நாம் வந்து இன்னொரு மாநிலத்தில் கொடுக்கக்கூடிய டிகிரி தவறாக இருக்குது, அது செல்லுபடி ஆகாதுங்கிறது வந்து தவறான ஒரு கருத்து. மினிமம் குவாலிஃபிகேஷன் எல்லா யூனிவர்சிட்டியும் கொடுக்குது. எல்லா கல்லூரிகளும் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இன்ஸ்பெக்ட் பண்ணி பர்மிஷன் பண்ணி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் அவங்க எங்கே படிச்சிருந்தாலும் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது எங்கே வேணால் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகணும் அப்படின்னாக்கா ஒரு பார் கவுன்சில் இன்னொரு பார் கவுன்சில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கிறது சரியில்லை. அது அதே போல பல்வேறு தனியார் துறைகளில் சட்டம் படிப்பவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் ஏற்கனவே நீங்கள் சில துறைகளில் வேலை வாய்ப்புகள் இருப்பது போல குறிப்பிட்டீர்கள். அதுபோல தற்போதைய சூழலில் தனியார் துறையில் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் பெருகி இருக்கின்றன? சார் சொன்ன மாதிரி, முன்னமே சொன்ன மாதிரி, இந்த குளோபலைசேஷனுக்கு அப்புறம் ரொம்ப இந்த வேலைவாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக ஆயிருக்கு. முக்கியமாக சட்டத்துறையில், மற்ற எல்லா துறைகளை விட சட்டத்துறையில் ரொம்ப பெருகி இருக்குன்றதான் உண்மை. அதனால ரொம்ப ஹைலி குவாலிஃபைட், ரொம்ப குவாலிட்டியான ஆளுங்க கிடைக்கிறதும் கஷ்டமான இருக்கிற துறையும் சட்டன்றதும் உண்மை. அது மறுக்க முடியாத ஒரு இது. அதனால் நமக்கு வந்துட்டு சார் முன்னமே சொன்ன மாதிரி மெடிசன், இன்ஜினியரிங் மட்டும் இல்லாமல் அதை விட அதிகமான வருமானம், அதை விட அதிகமான பெருமை, அதை விட ஒரு அதிகமான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு சட்டத்துறை ரொம்ப அற்புதமான துறை என்று சொல்ல முடியும். தனியார் கம்பெனி மட்டும் இல்லை, பெரிய பெரிய கம்பெனிகளில் நான் சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனியில் கூட லீகல் டிபார்ட்மெண்ட், டெண்டர் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே சட்ட படித்தவர்கள் இருக்கிறார்கள். தனியாகவும் அவங்க வந்து சுயமாகவும் கடைசி வரைக்குமே சுய ப்ராக்டிஸும் பண்ணலாம். லா ஃபார்ம் வைக்கலாம், இல்லை வந்துட்டு பெரிய லா ஃபார்மில் வேலையும் செய்யலாம், பார்ட்னராக இருக்கலாம். இல்லைன்னா ஒரு ஸ்மால் ஸ்பெஷலைஸ்ட் ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டு, இப்போ நான் இருக்கிற மாதிரி ஒரு அறிவுசார் சொத்துரிமை ஸ்பெஷலைஸ்ட் ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டு அதுலேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ மற்ற எல்லா படிப்புகளை விட ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் சட்டம் சார்ந்த துறைக்கு தான் இருக்குதுன்றது உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா, நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர், எனக்கு இப்போ மெக்கானிக்கல் மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும். எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கெல்லாம் பார்க்க முடியுமே தவிர நம்மளால் இது பண்ண முடியாது. ஆனால் சட்டம் படித்தவர்கள் அப்படி இல்லை. அவங்க வந்து இன்கம் டேக்ஸும் ஹேண்டில் பண்ணுவாங்க, மெடிக்கல் லாவும் ஹேண்டில் பண்ணுவாங்க, என்வரன்மெண்டல் லாவும் ஹேண்டில் பண்ணுவாங்க, மீடியா கம்யூனிகேஷன் லாவும் ஹேண்டில் பண்ணாங்க. அவங்க ஹேண்டில் பண்ணுற விஷயம் ரொம்ப வாஸ்ட். ஸோ அதனால் சட்டத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப பெருகி இருக்கு இப்போ சமீப காலங்கள்ன்றது தான் உண்மை. தொடர்ந்து பேசுவோம். அடுத்தபடியாக மதுரையைச் சேர்ந்த பிரேம்குமார். பிரேம்குமார், உங்களுடைய கேள்வி என்ன? நான் ஓபன் யூனிவர்சிட்டி அந்த மெத்தட்ல எம்ஏ படிச்சிருக்கேன், +2 முடிச்சுட்டு. சரி, பிஎல் 3 இயர்ஸ் கோர்ஸ் படிக்க முடியுமா? எனக்கு வயசு வந்து 35 ஆகுது. ரைட். அதாவது பார் கவுன்சில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, 10th ஸ்டாண்டர்டும் +2வும் ரெகுலர் கோர்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்கள் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா அதை ஒத்துக்குவாங்க. சரி. நீங்கள் ஒரு பிஏ டிகிரியோ இல்லை பிஎல் டிகிரி இல்லாமல் நேரம் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் எம்ஏ பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 10th +2 என்னன்னு சொல்லுங்கள், அதை வச்சு தான் நாங்கள் நிர்ணயம் பண்ண முடியும். 10th +2 ரெகுலர் தான். ரெகுலர்னாக்கா நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. அடுத்தபடியாக விழுப்புரத்தைச் சேர்ந்த சீனிவாசன். உங்களுடைய கேள்வி என்ன, சொல்லுங்க சீனிவாசன். சார், இப்போ முதல்ல வணக்கம் சார். வணக்கம். முதல்ல கேட்டார், நேயர் ஒருத்தர் கேட்டார் இல்லைங்களா, திருநெல்வேலி பல்கலைக்கழகத்துல படிச்சா இந்த மாதிரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். சீனிவாசன், நீங்க தொலைக்காட்சியை பார்க்காம நேரடியாக உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்கள். எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் முடிச்சிருக்கோம் சார் ஓபன் யூனிவர்சிட்டியில. சரி. ஆனா இப்போ வந்து மற்றபடி +2 கிடையாதுங்க. சரி. அந்த டிகிரி இப்போ சட்டக்கல்லூரியில வந்து சேர்வதற்கான வாய்ப்பு கொடுத்துருங்களா? இல்லைங்க, அதாவது நீங்கள் 10th ஸ்டாண்டர்டும் +2வும் ரெகுலர் கோர்ஸ் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வாங்கின டிகிரியில் வந்து அட்மிட் பண்ணக்கூடாதுன்னு பார் கவுன்சில் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்காதுங்க. அடுத்தபடியாக பெரியகுளத்தைச் சேர்ந்த ஜெயராமன். உங்களுடைய கேள்வி என்ன, சொல்லுங்க ஜெயராமன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நான் அரசு பள்ளியில பட்டதாரி ஆசிரியரா இருக்கேன் சார். சரி. மாலை நேர கல்லூரிகள்ல பிஎல் படிப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கா சார்? இல்லைங்க, மாலை நேரத்தில் எந்த விதமான சட்ட கல்வியும் கொடுக்கக்கூடாதுன்னு பார் கவுன்சில் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அது பிரகாரம் இந்தியாவில் எங்கேயுமே அந்த பார்ட் டைம் கோர்ஸ்ன்றது கிடையாதுங்க. ஆனால் சான்றிதழ் படிப்புகள் அது பண்ணலாங்க. ஒரு டிப்ளமோ பண்ணலாம். ஏற்கனவே சொன்னாரு, நிறைய டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு.
அதே மாதிரி உங்களுக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கோர்சஸ் பண்ணலாமே தவிர ப்ரொஃபஷனல் பிஎல் டிகிரி படிக்க முடியாது. தொடர்ந்து பேசுவோம். அடுத்தபடியாக திருப்பூரை சேர்ந்த நவாஸ். நவாஸ், உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? சார், என் தம்பி இப்ப கவுன்சிலிங் அப்ளை பண்ணிருக்காங்க பிஏபிஎல்க்கு. சரி, இந்த பிஏபிஎல் ஹானஸ் அப்படிங்கிறாங்களே, அது நாங்க திருப்பூர், இப்ப கோயம்புத்தூர்ல அந்த ஸ்டடிஸ் பண்ண முடியுங்களா? ரைட், இல்லைங்க, அந்த பிஏபிஎல் ஆனர்ஸ்ங்கிறது வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் உள்ள சீர்மிகு சட்டப்பள்ளியில் மட்டும்தான் இங்கே கொடுக்குறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் அந்த கல்லூரியில் அந்த பிஏபிஎல் ஆனர்ஸுங்கிறது கிடையாது, வெறும் பிஏபிஎல் டிகிரி மாத்திரம்தான் இருக்கு. பட் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தபடியாக சென்னையை சேர்ந்த சாந்தி ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். சாந்தி, உங்களுடைய கேள்வி என்ன? படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? பிஇ முடிச்சவர். சாந்தி, உங்களுடைய கேள்வி இன்னொரு முறை சொல்லுங்கள். பிஇ முடிச்சிருக்காரு என் மகன். பார்ட் டைம்ல படிக்க முடியுமா, இல்ல ஈவினிங் காலேஜ்ல எங்காவது இடம் இருக்கா? இல்லங்க, பிஇ நீங்க எந்த டிகிரி முடிச்சிருந்தாலுங்க இந்த சட்ட படிப்பு வந்து பார்ட் டைமும் கிடையாது, ஈவினிங் கோர்ஸும் கிடையாதுங்க. இது வந்து ஃபுல் டைம் ரெகுலர் கோர்ஸ், ப்ரொஃபஷனல் கோர்ஸ். தொடர்ந்து பேசுவோம். சட்டம் சார்ந்த படிப்புகள், அவற்றை படித்தோருக்கான வேலை வாய்ப்புகள் குறித்த கற்க கசடர நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். பெரியவர் சிறியவர் அனைவரும் சுவைத்திடும் நிஜாம் பாக்கு, அன்றும் இன்றும் என்றும் தரவே நிஜாம் பாக்கு. சலோ 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 சலோ. பிகேசி பிரைட், இந்தியாவின் நம்பர் 1 PU காலனிகள். டிரைவர் கார் लेके आओ. Introducing Nissan Sunny, the car. Now with CVT, it's smoother and the most fuel efficient in its class. பிஎல், எம்எல் போன்ற சட்ட படிப்புகள், அவற்றில் உள்ள டிப்ளமோ மற்றும் சான்றிதழ் பிரிவுகள் போன்ற சட்டம் சார்ந்த பல்வேறு வாய்ப்புகள், அவற்றை படித்தவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் போன்றவற்றை இன்றைய கற்க கசடர நிகழ்ச்சியில் பேசி வருகிறோம். திரு விஜயகுமார் அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள். சட்டப்படிப்பை படித்தவர்களுக்கான வாய்ப்புகள் என்பது நீதிமன்றத்தில் வழக்காடுவது தவிர மற்ற வாய்ப்புகள் என்னென்ன இருக்கின்றன? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னப்பல இந்த குளோபலைசேஷன் உலகமயமாக ஆனதுக்கப்புறம் சட்டம் படித்துவிட்டு கோர்ட்டுக்கு செஞ்சு அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கிற ஒரு நிலைமை போயிடுச்சுங்க. பார் கவுன்சிலில் அவங்க ரெகுலேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லீகல் சர்வீஸுங்கிறத டிஃபைன் பண்ணுறாங்க. அந்த லீகல் சர்வீசஸ் டிஃபைன் பண்ணும்போது கோர்ட்டில் போய் நீங்கள் வழக்காடணுன்றது தேவையில்லை, வேறு வேலைகளும் செய்ய முடியும், சட்டப்பூர்வமான சில வேலைகள் செய்யலாம் அப்படின்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரேட்டராக வரலாம். நிறைய இப்போ ஆர்பிட்ரேஷன் கவுன்சில்ஸு, இதில் நிறைய அசோசியேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. அதுலேயே கமர்ஷியல் ஆர்பிட்ரேட்டராக வரலாம். இன்னும் உங்களுக்கு டெக்னாலஜி நல்லா தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, ஒரு லேப்டாப் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு ஆன்லைன் டிஸ்பியூட் ரெசல்யூஷனில் நீங்கள் முன்னுக்கு வர முடியும். இது வந்து நீங்கள் கோர்ட்டில் போய் தான் வாதாட வேண்டிய அவசியம் கிடையாது. பட் அதுக்கான டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும், அதை யூஸ் பண்ணக்கூடிய முறைகள் தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் இருந்ததுனாக்கா ரொம்ப அழகாக முன்னுக்கு வர முடியுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்பிஓ அப்படின்னு சொல்கிறாங்க, லீகல் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்துட்டு இருக்குங்க. அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சட்ட நிபுணர்களின் செலவு அதிகமாவதால் அங்கே இருக்கக்கூடிய அந்த கேசஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைனில் இங்கே இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷலிஸ்ட் அவங்க நாலேஜை வச்சுக்கிட்டு அவங்க டே டைம் இருக்கும்போது இங்கே நைட் டைமில் எல்லா வேலையும் அவங்க செஞ்சுட்டு திருப்பி ஓவர் நைட் அவங்க அனுப்பிச்சு கொடுத்துட்றாங்க. இந்த லீகல் ப்ராசஸ் அவுட் சோர்சிங்குக்கு போதியமான ஆட்கள் இல்லாததால் சில சமயத்தில் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வச்சுட்டு பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இது வந்து வீட்லேயே உட்காந்துட்டு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு தேவையான சில இந்த கம்ப்யூட்டர்ஸ், கணினி, இந்த இதெல்லாம் வேண்டி இருக்கும். பட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப அழகாக, அதாவது முன்னுக்கு வரக்கூடிய, நீங்கள் கோர்ட்டில் போய் தான் சம்பாதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது ரெண்டாவது இருக்குங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி செக்ரட்டரிஷிப்னு நாங்கள் அந்த பிகாம் பிஎல் ஆனர்ஸ் போடுறதுடைய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சட்டம் தனியாக இருக்கும், அக்கௌண்டன்சி தனியாக இருக்கும், டாக்ஸ் இது தனியாக இருக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வர வர இந்த லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட் வந்ததுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல தனி முறையில் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க முடியும், ஒரு ப்ரொஃபஷனல் சென்டரை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. அது இல்லாமல் இந்தியன் லீகல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய அளவில் அந்த சட்டத்துறையில் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
இந்த பிஏபிஎல் ஆனர்ஸோ இல்லை பிஏபிஎல் கோர்ஸ் முடிச்சுட்டு இல்லை பிஎல் கோர்ஸை முடிச்சுட்டு அந்த கோர்ஸ் நடக்கும்போது இந்த தேசிய என்சிசின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, நேஷனல் கேடட் கார்ப்ஸ், அந்த என்சிசியில் அவங்க சி சர்டிஃபிகேட் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 5 ஆண்டு காலம் எங்கேயாவது ஒரு வழக்கறிஞராக இருந்தாருனாக்கா அவர்கள் வந்து இந்த ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் இதிலெல்லாம் வந்து ஜாக் பிரான்ச்னு சொல்கிறாங்க, ஜட்ஜ் அட்வொகேட் ஜெனரல் பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அங்கே நடக்கக்கூடிய சில கேசஸ் எல்லாம் அவங்க டிசைட் பண்ணக்கூடிய ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு நல்ல ரேங்க்ல, அதாவது 4வது ரேங்க் லெப்டினன்ட் கர்னல் ரேங்க்ல நேராக போய் சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணணும், படிக்கிற சமயத்திலே வந்து என்சிசியும் சேரணும், என்சிசியில் சேர்ந்து சி சர்டிஃபிகேட் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு 10-15 வருஷம் ஆர்மியில் ஒர்க் பண்ணாங்கன்னு வச்சுங்க, அவங்க திரும்ப வரும்போது அந்த எக்ஸ் சர்வீஸ்மென் ஸ்டாம்ப் இருக்கும், பசங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும், அவர் ஒரு நல்ல விதமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இது இல்லாமல் லீகல் ரிப்போர்ட்டிங், இப்போ நீங்கள் ஒரு இந்த மீடியாலான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, மீடியாவில் வந்து நிறைய இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா சில சட்ட நுணுக்கங்களை வந்து சரியான ஒரு இடத்துல எடுத்து சொல்லாதனால நிறைய குழப்பங்கள் வரும். அதை சரியான முறையில் எடுத்து சொல்வதற்கு ஒரு சட்ட நிபுணர் தேவை. அது பிரிண்ட் மீடியா இருக்கலாம், எலக்ட்ரானிக் மீடியா இருக்கலாம். அதில் வந்து இந்த எக்ஸ்பர்டீஸ் வந்து இப்போ லீகல் எக்ஸ்பர்டீஸ் நிறைய வேண்டி இருக்கு. ஏன்னா இல்லைனாக்கா கேஸ் போட்டுறாங்க இப்பெல்லாம். அதனால் வந்து இந்த லீகல் எக்ஸ்பர்டீஸ் நிறைய தேவை இருக்குது இந்த ப்ரொஃபஷன்லையும். அது இல்லாமல் இந்த டிரான்ஸ்நேஷனல் லாயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வரும்போது எந்தெந்த முறையில் அவங்க பண்ணணும், A to Z சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எடுத்துட்டு வரதுக்கும். நாம் இந்த நாடு கடந்த வழக்கறிஞர் குறித்து நாம் சிறிது நேரத்திற்கு பிறகு பேசுவோம். அதற்கு முன்னதாக மதுரையைச் சேர்ந்த விஜய் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். விஜய், உங்களுடைய கேள்வி என்ன? சார் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? சார் நான் பிகாம் முடிச்சிருக்கேன் சார். சரி. பிஎல் செட்டப் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். சரி சார், அதுக்கு என்ன பண்ணணும் சார்? பிகாம் டிகிரி முடிச்சிருக்கீங்க இல்லைங்களா? பிகாம் முடிச்சிருக்கேன் சார். பிஎல் அதான் 3 ஆண்டு பிஎல் படிப்பதற்கு வாய்ப்புகள் என்னென்னு கேக்குறீங்க? ஆமா சார், அது என்ன சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்க சார். என்ன பிஎல் முடிச்சா என்ன சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்க சார். இல்லைங்க, அதாவது பிஎல் வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸுங்க. நீங்க படிக்கும்போது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வழக்கறிஞரா வரலாம், அது ஒண்ணுதான் சொல்ல முடியும். அதற்கப்புறம் உங்களுக்கு என்ன வாய்ப்புகள்ங்கிறத நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இதுல எதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டை பர்சூ பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த இன்ட்ரெஸ்ட்டை உங்களால அச்சீவ் பண்ண முடியும். அடுத்தபடியாக சென்னையைச் சேர்ந்த குமார் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். குமார், உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ குமார், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. சார், இப்போ எனக்கு வந்து நான் ஏசிஎஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் சார். இப்போ எனக்கு வந்து பிஎல் தமிழ்நாட்டில் பண்றதுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுங்க சார். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஆந்திராவில் போய் பண்றாங்க. இப்போ எனக்கு வந்து ஏஜ் வந்து 38 சார். நான் இங்க வந்து தமிழ்நாட்டில் பண்ண முடியுமா இல்லை அதர் ஸ்டேட்ல தான் போய் பண்ண முடியுமா? அது ரைட். தமிழ்நாட்டில் நீங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா அந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் 30 இயர்ஸ் இல்லைன்னா 35 இயர்ஸ் ஃபார் ரிசர்வ் கேட்டகரி. அதை விட்டுட்டு நீங்கள் 35 மேலே போச்சுன்னாக்கா பண்ண முடியாதுங்க தமிழ்நாட்டில். அடுத்தபடியாக திருநெல்வேலியைச் சேர்ந்த செந்தில்குமார், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க செந்தில்குமார். சார் வணக்கம் சார். புதிய தலைமுறைக்கு வணக்கம் சார். வணக்கம் சார். என் பையன் வந்து இப்போ டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு வந்து அப்ளை பண்ணிருக்காருங்க சார். சரி. 90% எடுத்திருக்காரு சார். சரி. அது கிடைக்குமா? அது வந்து அங்க ஹாஸ்டல் வர ஃபெசிலிட்டி இல்லை சார், அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவீங்களா அப்படின்னு. ரைட், ஓகே. கேள்விக்கு நன்றி. அதாவது 90% இருந்தால் இடம் கிடைக்குமா அப்படின்னு இப்போ எங்களால் கணிச்சு சொல்ல முடியாதுங்க. லாஸ்ட் டேட் 14ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் காத்திருந்து எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க, அதில் யார் ஹையஸ்ட் மார்க்குக்கோ அதை பொறுத்து தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறது பெட்டர். ரெண்டாவது வந்து பசங்களுக்கு வந்து ஒன்லி கேர்ள்ஸுக்கு மாத்திரம் ஒரு சின்ன ஹாஸ்டல் கட்டியிருக்கோம். அதுலேயும் எல்லாருக்கும் இடம் கொடுக்க முடியல எங்களால். பாய்ஸுக்கு வந்து ஹாஸ்டல் கிடையாதுங்க. பட் அக்கம் பக்கத்தில் மாணவர்களும் சேர்ந்து சில இடங்களை தேடி வச்சுருக்காங்க. அதில் ஏதாவது நீங்கள் சீட் கிடைக்கிற பட்சத்தில் மாணவர்களோடு சேர்ந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தங்குறதுக்கு வசதி நீங்களே எடுத்துக்கலாம். அதே போல திரு ராஜசேகரன், உயர்கல்வி இந்த சட்டப்படிப்பை பொறுத்த வரைக்கும் எம்எல் போன்ற உயர்கல்வி மற்றும் ஆய்வு செய்வதற்கான ரிசர்ச்சுக்கான வாய்ப்புகள் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதா, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக இருக்கிறது. எம்எல் வந்து இன்னும் அதிகமாக ஸ்பெஷலைஸ் பண்ணலாம். ஒரு சில ஃபீல்டெல்லாம் கார்பரேட் லா, ஐபிஆர் லா, என்விரான்மெண்டல் லா, லேபர் லா, இது மாதிரி விஷயங்களை ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ணலாம். இது வரைக்கும் 2 வருஷமாக இருந்தது எம்எல் எல்எல்எம். இப்போ வந்து யூஜிசி ஒரு சர்க்குலர் மூலமா ஒரு வருஷம் எம்எல் கோர்ஸ் கூட ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தேசிய சட்டக்கல்லூரிகள் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து ஒரு வருஷம் கோர்ஸ் எம்எல்
கொடுக்க LLM கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் ரிசர்ச், அதுலேயும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் ரிசர்ச் எடுத்துட்டு அதுக்கான வாய்ப்புகள் எல்லா பல்கலைக்கழகங்களையும் நிறைய இருக்கு. அகாடமிஷனாக போகலாம், இல்லைன்னா வந்துட்டு அதுலேயே ஒரு நிபுணராக இருக்கவே செய்யலாம். நீங்கள் முன்பு பேசும்போது குறிப்பிட்டீர்கள் இந்த மாதிரி நாடு கடந்த வழக்குரைஞர்கள், இந்த டிரான்ஸ்நேஷனல் லாயர்ஸ்ன்னு சொல்லி, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது இந்த லா அப்படின்னு சொல்லும்போது, சட்டம்னு சொல்லும்போது நம்ம நாட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம். வெளிநாடுகள்லேயும் அந்த சட்டத்தினுடைய நுணுக்கங்கள் இப்போல்லாம் வர வர பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மனைசேஷன் சொல்லுவாங்க. இந்த இன்டர்நேஷனல் ட்ரேடுன்னு வரும்போது உங்களுடைய சட்டம் எதுவாக இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனல் ட்ரேட் வரும்போது ஒரு சட்டம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். IPR எடுத்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சட்டம் தான் ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி ஹார்மனைசேஷன் நடந்துகிட்டு இருக்கு. உங்களால் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்க முடியும் அப்படின்னாக்கா, ஒரு மாணவனால் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்க முடியும் அப்படின்னாக்கா, இங்கே இருந்து கொண்டு அந்த வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய கம்பெனிஸ் இங்கே இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ அதுக்கான என்னென்ன வேலைகள் செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லாத்தையும் A to Z எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்து அவங்க சர்வ் பண்ணுறது தான் அந்த டிரான்ஸ்நேஷனல் லாயர்ஸ். இந்த டிரான்ஸ்நேஷனல் லாயருடைய ரோலும் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்னொன்று ப்ரொஃபஷனல் ஒர்க், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸேஷன், இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன்னு, டிரான்ஸ் பவுண்டரி டிஸ்பியூட்ஸ், அது வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி பவுண்டரி இதாக டிஸ்பியூட்டாக இருக்கலாம், ட்ரேட் டிஸ்பியூட்டாக இருக்கலாம், இன்டர்நெட் பேஸ்டு டிஸ்பியூட்டாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த வேற நீதிமன்றங்களில் போய் வாதாடுவதற்கான ஒரு வாய்ப்புகள், அட்லீஸ்ட் என்னென்ன தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நம்ம நிகழ்ச்சி நிறைவு பகுதியில் இருக்கோம். ஒட்டுமொத்தமாக சட்ட படிப்புகளை எடுத்து படிக்க விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் விதமாக சுருக்கமாக சொல்லுங்கள். சட்டப்படிப்பை எடுத்து படித்தால் ஒரு மாணவரின் எதிர்காலம் சிறப்பாக அமையுமா? முன்னமே சொன்ன மாதிரி மற்ற எல்லா துறைகளை விட பயங்கர ஒரு லீப் க்ரோத் இருக்கிற ஏரியா வந்துட்டு சட்டம் தான். இது இல்லைனாலும் ஒரு இனர்ஷியா தான் கேதரிங்காக இருந்தது. இப்போ வந்துட்டு இட் இஸ் ஜம்பிங். அதாவது இப்போ ஜென்ரல் அக்ரிமெண்ட் ட்ரேட் அண்ட் சர்வீசஸ்ன்னு வரப்போகுது. இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். அப்போ பல வெளிநாட்டு லா ஃபார்ம்ஸ்லாம் எங்கள் ஆஃபீஸ் விற்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் மற்ற எல்லா துறைகளை விட ரொம்பவே பிரகாசமாக இருக்குதுன்னு தான் என்னால் சொல்ல முடியும். நிச்சயமாக சட்டம் சார்ந்த படிப்புகள் குறித்த பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரான திரு விஜயகுமார் அவர்கள் மற்றும் அறிவுசார் சொத்துடைமை துறையின் மூத்த வழக்குரைஞரான திரு ராஜசேகரன், உங்கள் இருவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களே, பல அண்மை செய்திகள் காத்திருக்கின்றன. தொடர்ந்து பாருங்கள் புதிய தலைமுறை. என்னுடைய Chevrolet Enjoy கேப்டன் மற்றும் தியேட்டர் ஸ்டைல் சீட்டுகள் மற்றும் ஏராளமான இடவசதிகளுடன் சந்தோஷத்திற்கு எப்போதுமே இடம் உண்டு. Chevrolet, find new roads. இன்றைய முக்கிய செய்தி ஜெய்ப்பூரிலிருந்து. கிளிக்கு டாண்ட்ரஃப் வந்து விட்டது. இந்த டாண்ட்ரஃப் கிளி வீடு எங்க இருக்கு? டாண்ட்ரஃப் எங்க இருந்து வந்ததுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்க ஆவலா இருக்காங்க. வாங்க கேப்போம். சுவர்களில் உதிர்வது தொல்லையா? பெயிண்ட்டுக்கு முன்னாடி பூசுங்க பிர்லா ஒயிட் வால்கர் புட்டி. இது சுவர்களை வைக்கும் ஈரத்திலிருந்து பாதுகாப்பாக, அதாவது உதிர்வதிலிருந்து விடுதலை. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர் பால் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். இணைந்து வழங்கியவர்கள் ஆடவர்களுக்கு அழகு ஆலயா வேஷ்டிகள், ஷர்ட்டுகள் மற்றும் உள்ளாடைகள், எர்வா மேட்டின் ஆன்டி ஹேர் லாஸ் லோஷன், மைக்ரோடெக் இன்வெர்டர். எல்லாமே நடக்கும் கவலை இல்லாமல். மதிப்பிற்குரியவர்களுக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள் மற்றும் பனியன்கள் மற்றும் ஓகாயா மாலாமால் ஆஃபர். வெல்லுங்கள் நிச்சயமான பரிசுகளை. கார், LCD டிவி, கேமரா, இன்னும் பல. ஸ்கிராச் அண்ட் வின். நீங்க நடிச்ச படங்கள் எல்லாமே தென் மாவட்டத்தை பிரதிபலிக்கிற மாதிரி கதைகள் நடிச்சீங்க. உங்களுக்கு முழுக்க முழுக்க பாஷா, சிட்டி சப்ஜெக்ட், ஃபாரின்ல ஷூட்டிங் அந்த மாதிரி ஐடியாஸ் இருக்கா? நீங்க சொல்ற மாதிரி அதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு கூட்டு போக மாட்டேன். என்ன நினைக்கும் போதே இப்படிதான் நினைச்சிருவேன். உங்க எல்லா படங்கள்லயுமே ஒரு நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நிறைய இருக்கும். அதாவது அந்த படத்துல வந்து திரைக்கதையோட நட்பு நிறைய இருக்கும். எனக்கு ஹெல்ப் பண்ண நண்பர்களும் இருக்காங்க, முதுகுல குத்துனவங்களும் இருக்காங்க, துரோகம் பண்ண நண்பர்களும் இருக்காங்க. அப்படின்போது ஒன்னொன்னு காதல் எப்படி நிறைய டிஃபரன்ஸா சொல்லிட்டு இருந்தாங்களோ நட்பையும் நான் இன்னும் சொல்லிட்டு தான் இருப்பேன். ஞாயிறு மாலை 6:30க்கு சினிமா 360 டிகிரியில். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்
தமிழகத்தின் புதிய அடையாளம் NTL கால் டாக்ஸி. இனி எல்லாமே 6 தான். இணைந்து வழங்குபவர்கள் அட்வென்ச்சர்ஸ் இந்தியா, சவுத் இந்தியாவின் நம்பர் 1 கமோடிட்டி புரோக்கர். கிஸ் கால் TMT, நம்பர் 1 TMT, கிஸ் கால் TMT. கூல் கலெக்ஷன், சில் பிரைசஸ், உங்கள் குடும்ப கடை பாண்டி ராம்செல்ஸ். மதிப்பிற்குரியவர்களுக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள் மற்றும் பனியன்கள். 4 ஸ்பூன் கோல்ட் வினர் ஒவ்வொரு நாளும். The stunningly fast max race, Vana race. லலிதா ஜுவல்லரி, அனைத்து BS 916 ஹால்மார்க் நகைகளுக்கு 0 to 7% வரை மட்டுமே சேதாரம். மற்றும் சென்னையில் 2 கடை, 2மே போத்தீஸ் தான். போத்தீஸ் பொட்டிக், போத்தீஸ் ட்ரெடிஷன். அகத்தியமலை காடுகளோட ஒட்டுமொத்த பரப்பு 1300 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இது. இப்ப இந்த வைப்பருக்கு 10 அடி தூரத்துல நான் உட்காந்துருக்கேன். அதோட அசைவுகளை பாருங்க. அதோட தலையை பாருங்க. அது தலை வந்து முக்கோண வடிவில் வந்து தலை வந்து இதுவா இருக்கு. இதுல இந்த சட்டி தலையின் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது தலை மொத்தமும் என்னவோ அந்த அளவுக்கு வாயை வந்து அது திறக்கும். அதாவது இது தலைக்கும் தவளைக்கும் வந்து சம்பந்தமே இருக்காது. அது அவ்வளோ பெரிய தவளையா இருந்தாலும் அது வந்து அந்த டைம்ல வந்து பலூன் மாதிரி அது ஊதி அது முழுங்கக்கூடிய உடல் அமைப்பு அதுக்கு. இந்த மாதிரி நீர்நிலையை ஒட்டி உள்ள தவளைகளை தான் பாம்பு முக்கிய உணவாக வச்சிருக்கு. இந்த நீர்நிலைகளை ஒட்டின இருப்புற கரைகளையும் பாம்புகள் வசிப்பிடமா பயன்படுத்திட்டு இருக்கும். உதாரணத்துக்கு இந்த மாதிரி மர வேர்கள் இருக்கு பாருங்க. மர வேர்களுக்கு இந்த பாறைகளுக்கு நடுவில் உள்ள இந்த மாதிரி மர பொந்துக்கள் அல்லது இந்த மாதிரி பாறைகள்லேயே வைப்பர்ஸ் வந்து சாதாரணமா படுத்திருக்கிறத பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கும். வரை இன்று இணைந்து வழங்குபவர்கள் இந்துலேகா பிரிங்கா, வலுவான கூந்தலுக்கு. வாழ்வின் ஒவ்வொரு பொக்கிஷமான தருணத்திலும் மனம் சொல்லும் ஜாயாலுகாஸ். கருப்பை கட்டிகளுக்கு ஆபரேஷன் இல்லாத நவீன சிகிச்சை பாரத் ஸ்கேன். மற்றும் நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோயம்புத்தூர். வணக்கம். புதிய தலைமுறை செய்திகளுக்காக பிரியா பவானி சங்கர். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 49 தமிழக மீனவர்களுக்கும் சிறை. இருவேறு நீதிமன்றங்கள்